எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் நோட்டிபிகேஷன் பத்தி பார்க்க போறோம். இது யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜஸ்ட் நீங்க 10th மட்டுமே முடிச்சிருந்தாலே போதும், ஈஸியா அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. இந்த வீடியோல இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாத்தையும் கிளியரா அபிஷியல் நோட்டிபிகேஷனை டிஸ்ப்ளே பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஜாப் நோட்டிபிகேஷனோட அபிஷியல் நோட்டிபிகேஷன் லிங்க் வேணும்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல லிங்க்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு டைரக்டா சென்ட் பண்றோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ண அபிஷியல் ஜாப் நோட்டிபிகேஷன். ஓகேங்களா? இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது என்னைக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 5th of March 2025 இருந்து 3rd of April 2025 வரைக்கும் டைம் இருக்கு அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? என்னென்ன போஸ்டிங்க்கு அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கான்ஸ்டபிள் அண்ட் ட்ரேட்ஸ்மேன் இந்த போஸ்டிங் அவங்க ரெக்ரூட் பண்றாங்க அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது நேம் ஆஃப் த போஸ்ட் அண்ட் ட்ரேட் கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ குக்கு, கிளோப்லர், டெய்லர், பார்பர், வாஷர்மேன், ஸ்வீப்பர், பெயிண்டர், கார்பெண்டர், எலக்ட்ரீஷியன், வெல்டர் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா கொடுத்துருக்காங்க. இதுல டைரக்டா இது கொடுத்துருக்காங்க மேல் அண்ட் ஃபீமேல். ஸோ நீங்க மேலா இருந்தாலும் சரி ஃபீமேலா இருந்தாலும் சரி ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? 1161 அப்படின்னு சொல்லிட்டு பே ஸ்கேல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு 21,700ல இருந்து 69,100 வரைக்கும் அப்படிங்கறது அவங்க கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சார்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்ப நீங்க குக்கா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் பேஸ்ட் ரிசர்வேஷன் எவ்வளவு இருக்கு, அதே மாதிரி நார்த் செக்டர்ல எவ்வளவு வேகன்சி இருக்கு, என்சிஆர் செக்டர்ல எவ்வளவு வேகன்சி இருக்கு, வெஸ்டர்ன் செக்டர்ல எவ்வளவு வேகன்சி இருக்கு, ஈஸ்டர்ன் செக்டர், சவுத்தர்ன் செக்டர் எல்லாத்துலயுமே எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படிங்கறது டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க வேகன்சிஸ் ஃபார் எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டகரியில வந்தீங்கன்னா உங்களுக்கு தனியா அந்த வேகன்சி என்ன இருக்கு அப்படிங்கறது அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வெப்சைட்ல போயிட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுல என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா உங்களுக்கு PET டெஸ்ட் ஆர் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன் டெஸ்ட், அதுக்கப்புறம் ட்ரேட் டெஸ்ட் இதெல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஓகேங்களா? ரிட்டன் எக்ஸாமினேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு டீடைல்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு எவ்வளவு அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு 100 rupees கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மேல் கேண்டிடேட் மட்டுமே கட்டினா போதும். ஃபீமேல் கேண்டிடேட் எல்லாம் இது எதுக்குமே நீங்க ஃபீஸ் கட்ட தேவையில்லை அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு, என்னென்ன கிரைட்டீரியா அப்படிங்கறது சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? கிரைட்டீரியா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களோட ஹைட் 162 சென்டிமீட்டர் இருக்கணும். அதாவது மேலா இருந்தீங்கன்னா, நீங்க ஃபீமேலா இருந்தீங்கன்னா 150 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க மெட்ரிகுலேஷன் ஆர் ஈக்குவலன்ட் நீங்க முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? அதாவது அந்த ஸ்பெசிபிக் ஸ்கில் ட்ரேட்ல நீங்க மெட்ரிகுலேஷன் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்ன ஸ்கில் ட்ரேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பார்பர், கோப்லர், டெய்லர், குக், கார்பெண்டர் அந்த மாதிரி இந்த இதெல்லாம் நீங்க அந்த ட்ரேட் சர்டிபிகேஷன் வச்சிருக்கணும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் நார்மலா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்ப ஏஜ் ரிலாக்ஸேஷன் பத்தி சொல்லி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் போஸ்டிங்ஸ் எங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? சத்தன் செக்டர்ல எங்க போஸ்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, கேரளா, லட்சதீப், புதுச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானா இதெல்லாமே சதன் செக்டர்ல வருது. ஓகேங்களா? இப்போ நேம் ஆஃப் த அப்ளிகேஷன் ரிசீவிங் சென்டர் வித் அட்ரஸ், அதாவது இங்கதான் உங்களோட அப்ளிகேஷனை ரிசீவ் பண்ணுவாங்க அப்படிங்கறதே அவங்க சொல்லியிருக்காங்க.
ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம பிஇடி டெஸ்ட் பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். அதுல வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம மேலா இருந்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர் வந்து 6 மினிட்ஸ்ல வந்து 6 மினிட்ஸ் 6 மினிட்ஸ் 30 செகண்ட்ஸ்ல வந்து நீங்க கவர் பண்ணணும். ஒருவேளை வந்து நீங்க வந்து வந்து ஃபீமேல் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா 800 மீட்டர்ஸா 4 மினிட்ஸ்ல கவர் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வந்து நீங்க வந்து ஹைட் பார் டெஸ்ட் வந்து நீங்க வந்து பாஸ் பண்ணணும். ஹைட் பார் டெஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்களோட ஹைட்டை வந்து செக் பண்ணுவாங்க. அந்த ஹைட்ல என்ன அந்த அந்த இதையும் நீங்க பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ட்ரேட் டெஸ்ட்ல வந்து ஒரு எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. அதுல வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க சப்போஸ் குக்கா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குக்கிங் ஆஃப் சப்பாத்தி ரைஸ், குக்கிங் ஆஃப் வெஜிடபிள், தால் ரைஸ், சாம்பார். அதே வந்து நீங்க கோப்லரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாலிஷ் போட தெரியணும், ஹேண்ட்லிங் ஆஃப் டூல்ஸ், அதே மாதிரி டெய்லர்னா என்னென்ன தெரியணும் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கட்ட தேவையில்ல. ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறது வந்து இந்த இந்த அனெக்ஷன்ல வந்து டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் என்னன்னா நீங்க வந்து ஒன் டைம் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஒன் டைம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணும்போது எந்த ட்ரேடுக்கு வந்து நீங்க அப்ளை பண்றீங்களோ அந்த ட்ரேடை வந்து நீங்க செலக்ட் பண்ணி ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த ஜாப் நோட்டிபிகேஷன் பத்தின ஒரு குவிக் அப்டேட். வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு டைரக்டா ரிப்ளை பண்றோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.